எல்லா லாட்ரி கேசிங் இதை நம்ம வந்து பார்க்க போகிறோம். பார்க்கறது முன்னாடி நம்ம வீடியோ லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. பெல் பட்டன் நமத்தி ஆளுங்கிற ஆப்ஷன் போட்டு வச்சுக்கோங்க. அப்போ தான் எப்போ வீடியோ போட்டாலும் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் உடனே வரும். நம்ம வந்து 19/8/2025க்கான கேசிங் இதை நம்ம வந்து இன்றைக்கி வந்து பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி 18ஆம் தேதிக்கான ரிசல்ட் பார்த்தீங்கன்னா 851. நம்ம 8ஆம் நம்பர் கொஞ்சம் 2 நாளாக முந்தினத்தை நம்ம கொடுத்துருந்தோம். நேற்று கொடுத்துருந்தோம் 8ஆம் நம்பர் ஏ போர்டுக்கு தான் வரும்னு ஸ்ட்ராங்காக சொல்லியிருந்தேன். அதனால் பார்த்தீங்கன்னா ஒரு நாள் தள்ளி இன்றைக்கி அடிக்கிறீங்க. நேற்று கொடுத்த 8ஆம் நம்பர் இன்றைக்கி வருது. அதனால் கொஞ்சம் முன்ன பின்ன தான் கொஞ்சம் நாள் கேம் போயிட்டுருக்கு இந்த ஒரு 2-3 நாளாகவே. அதனால் கொஞ்சம் கவனமாக விளையாடுங்க. பார்த்தீங்கன்னா நம்ம வந்து இன்றைக்கி ஆல் போர்டுக்கு வந்து நம்ம வந்து 1, 2 வந்து எடுத்திருந்தோம். ஒரு 1ஆம் நம்பர் மட்டும் தான் நம்ம வந்து பாஸ் ஆகிருக்கு. சி போர்டுக்கு 7 எழுது 4ஆம் நம்பர் எடுத்திருந்தோம். கொஞ்சம் மிஸ் ஆகிடுச்சு. ஓகேவா, நம்ம இன்றைக்கி கசிங்க வந்து பார்க்கலாம். ஓகேவா, நீங்கள் பார்த்தீங்கன்னா கேரளா அண்ட் இயர் பார்த்தீங்கன்னா நம்பர் வைக்கிற சிங்கிள் போர்டுக்கு 12 ரூபாய்க்கு 100 ரூபா வின்னிங் கொடுக்குறாங்க. ஏபிசிஎஸ்சி 12 ரூபாய்க்கு 1000, திருடிஜல் 12 ரூபாய்க்கு 5000, பிசி வின்னிங் 100 ரூபா கொடுக்குறாங்க. திருடிஜல் 25 ரூபாய்க்கு 10,000, பிசி வின்னிங் 1000 ரூபா கொடுக்குறாங்க. திருடிஜல் 30 ரூபாய்க்கு 14,000, பிசி வின்னிங் 500, சி போர்டு வின்னிங் 50 ரூபா கொடுக்குறாங்க. திருடிஜல் 60 ரூபாய்க்கு 28,000, பிசி வின்னிங் 5000, சி போர்டு வின்னிங் 100 ரூபா கொடுக்குறாங்க. திருடிஜல் 70 ரூபாய்க்கு 32,000, பிசி வின்னிங் 1000, சி போர்டு வின்னிங் 50 ரூபா கொடுக்குறாங்க. 4டிஜல் 30 ரூபாய்க்கு 90,000, 4டிஜல் 110 ரூபாய்க்கு 4,80,000, 3 நம்பர் வின்னிங் ஆச்சுன்னா 10,000, பிசி வின்னிங் 1000, சி போர்டு வின்னிங் 100 ரூபா கொடுக்குறாங்க. புக்கிங் நம்பர் பார்த்தீங்கன்னா 80 5 91 64 99. புக்கிங் பண்ணுற மாதிரி இருந்தால் 10 நிமிஷம் முன்னாடி வந்து நம்பர் வச்சுக்கணும். ஓகேவா, இன்றைக்கி பார்த்தீங்கன்னா ஆல் போர்டு வந்து நம்ம எடுத்துருக்கோம். வீக்லி சார்ட்லையும் டெய்லி சார்ட்லையும் மேட்ச் பண்ணி தான் கொண்டு வந்துருக்கோம் ஓரளவுக்கு. ஓகே, பார்த்தீங்கன்னா நம்ம இன்றைக்கி வந்து ஒரு 4 டேஸ் ரிசல்ட்டை வச்சு நம்ம ஆல் போர்டுக்கான நம்பர்ஸை நம்ம வந்து எடுக்க போகிறோம். ஓகே, இதில் பார்த்தீங்கன்னா 583 002 இருக்குது. இதில் முதலுக்கு 3 நம்பர்ஸ் பார்த்தீங்கன்னா 583. அதை வச்சு நம்ம அடுத்த நாளுக்கான ஆல் போர்டுக்கான நம்பர்ஸ் தான் நம்ம வந்து பார்க்க போகிறோம். ஓகேவா, பார்த்தீங்கன்னா 583 போட்டுக்கிறோம். இதில் எஸ்ஐஎன் ஆப்ஷனை போட்டுக்கிறோம். இதோட ஃபார்முலா நம்பர்னு பார்த்தீங்கன்னா 256. ஓகேவா, 256. இதில் பார்த்தீங்கன்னா புள்ளிக்கு முதற்கூடிய நம்பர்ஸாக நோட் பண்ணிக்கிறோம். இதில் கிடச்சி நமக்கு 5 அப்படின்னா 3, 5 அல்லது 3 தான் நமக்கு கிடைச்சா அடுத்த நாளுக்கான ஆல் போர்டுக்கான நம்பர்ஸ். ஓகேவா, பார்த்தீங்கன்னா வந்து 583 வச்சு அடிக்கல நமக்கு 5 அப்படின்னா 3ஆம் நம்பர் வந்து கிடச்சிருக்கு. இதில் 3ஆம் நம்பர் பார்த்தீங்கன்னா அடுத்த நாள் சி போர்டில் பாஸ் ஆகிருக்கு. ஓகே, அடுத்த நாள் ரிசல்ட் 445 643 இருக்குது. அதில் முதலுக்கு 3 நம்பர்ஸ் பார்த்தீங்கன்னா 445 வச்சு நம்ம அடுத்த நாளுக்கான ஆல் போர்டு என்ன ஆகுதுன்னு பார்க்கலாம். பார்த்தீங்கன்னா வந்து 445 எஸ்ஐஎன் ஆப்ஷன் 256 போடையில் நமக்கு பார்த்தீங்கன்னா முதற்கூடிய நம்பர்ஸ் பார்த்தீங்கன்னா 6 அப்படின்னா 4, 6 அல்லது 4 தான் நம்ம கிடைச்சா அடுத்த நாளுக்கான ஆல் போர்டுக்கான நம்பர்ஸ். ஓகேவா, பார்த்தீங்கன்னா வந்து 445 வச்சு அடிக்கல நமக்கு 6 அப்படின்னா 4ஆம் நம்பர் வந்து கிடச்சிருக்கு. இதில் 6ஆம் நம்பர் பார்த்தீங்கன்னா அடுத்த நாள் பி போர்டில் பாஸ் ஆகிருக்கு. ஓகே, அடுத்த நாள் ரிசல்ட் பார்த்தீங்கன்னா 819 960 இருக்குது. அதில் முதலுக்கு 3 நம்பர்ஸ் பார்த்தீங்கன்னா 819 வச்சு நம்ம அடுத்த நாளுக்கான ஆல் போர்டு என்ன ஆகுதுன்னு பார்க்கலாம். பார்த்தீங்கன்னா வந்து 819 எஸ்ஐஎன் ஆப்ஷன் 256 போடையில் நமக்கு பார்த்தீங்கன்னா முதற்கூடிய நம்பர்ஸ் 3 அப்படின்னா 5, 3 அல்லது 5 தான் நமக்கு கிடைச்சா அடுத்த நாளுக்கான ஆல் போர்டுக்கான நம்பர்ஸ். ஓகேவா, இந்த 819 வச்சு அடிக்கல நமக்கு 3 அப்படின்னா 5ஆம் நம்பர் வந்து கிடச்சிருக்கு. இதில் 5ஆம் நம்பர் பார்த்தீங்கன்னா அடுத்த நாள் பி போர்டில் பாஸ் ஆகிருக்கு. ஓகே, அடுத்த நாள் ரிசல்ட் 219 851 இருக்குது. அதில் பார்த்தீங்கன்னா முதற்கு 3 நம்பர்ஸ் 219 வச்சு நம்ம அடுத்த நாளுக்கான ஆல் போர்டு என்ன ஆகுதுன்னு பார்க்கலாம். பார்த்தீங்கன்னா வந்து 219 எஸ்ஐஎன் ஆப்ஷன் 256 கூடையில் நமக்கு பார்த்தீங்கன்னா முதற்கூடிய நம்பர்ஸ் பார்த்தீங்கன்னா 8 அப்படின்னா 2. ஓகேவா, 8 அல்லது 2 தான் நம்ம கிடைச்சா அடுத்த நாளுக்கான ஆல் போர்டுக்கான நம்பர்ஸ். ஓகேவா, பார்த்தீங்கன்னா 851 வச்சுட்டு நமக்கு 8 அப்படி இல்லைனா 2ஆம் நம்பர் வந்து கிடச்சிருக்கு. எனக்கு ஸ்ட்ராங் பார்த்தீங்கன்னா 8ஆம் நம்பர் வந்து வரதுக்கு வாய்ப்பு ரொம்பவே அதிகமாக இருக்குன்னு சொல்லுவேன். வீக்லி செட்லேயும் நமக்கு வந்து 8 அல்லது 1ஆம் நம்பர் தான் கிடச்சிச்சு. ஓகே, அந்த மெத்தடில் நமக்கு 8ஆம் நம்பர் 2ஆம் நம்பர் கிடச்சிருக்கு. அதனால் 8ஆம் நம்பர் கொஞ்சம் சான்சஸ் அதிகமாகவே இருக்குது. உங்கள் கண்டிப்பில் 8ஆம் நம்பர் வச்சு ட்ரை பண்ணி பாருங்கள். நம்ம சேனலுக்கு மறக்காம கமெண்ட் பண்ணுங்கள். மற்றவங்களுக்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். ஓகே, அடுத்தபடி நம்ம வந்து இன்னொரு ஆல் போர்டுக்கான நம்பர்ஸ் வந்து எடுத்துக்கலாம். இதில் வந்து ஒரு 5 டேஸ் ரிசல்ட் நம்ம எடுத்துக்கலாம். 807 900. இதில் முதலுக்கு 3 நம்பர்ஸ் பார்த்தீங்கன்னா 807. இந்த 807 வச்சு நம்ம அடுத்த நாளுக்கான ஆல் போர்டுக்கான நம்பர்ஸ் எப்படி இருக்குன்னு பார்க்கலாம். 807 போட்டுக்கிறோம். இதில் எஸ்ஐஎன் ஆப்ஷனை போட்டுக்கிறோம். இதோட ஃபார்முலா நம்பர் 205. 205. இதில் பார்த்தீங்கன்னா முதற்கூடிய நம்பர்ஸ் 0 அப்படின்னா 5, 05 தான் நம்ம கிடைச்சா அடுத்த நாளுக்கான ஆல் போர்டுக்கான நம்பர்ஸ். ஓகேவா, 807 வச்சு நமக்கு 0 அப்படின்னா 5ஆம் நம்பர் கிடச்சிருக்கு. 0 பார்த்தீங்கன்னா ஏ போர்டு அண்ட் பி போர்டில் பாஸ் ஆகிருக்கு. ஓகே, அடுத்த நாள் ரிசல்ட் 583 002. அதில் 583 வச்சு நம்ம அடுத்த நாளுக்கான ஆல் போர்டு என்ன ஆகுதுன்னு பார்க்கலாம். பார்த்தீங்கன்னா 583 எஸ்ஐஎன் ஆப்ஷன் 205 போட்டு எடுக்கல நமக்கு முதற்கூடிய நம்பர்ஸ் 4 அப்படின்னா 8, 4 அல்லது 8 தான் நமக்கு கிடைச்சா அடுத்த நாளுக்கான ஆல் போர்டுக்கான நம்பர்ஸ். ஓகேவா, பார்த்தீங்கன்னா 583 வச்சுட்டு நமக்கு 4 அப்படின்னா 8ஆம் நம்பர் வந்து கிடச்சிருக்கு. இதில் 4ஆம் நம்பர் பார்த்தீங்கன்னா அடுத்த நாள் பி போர்டில் பாஸ் ஆகிருக்கு. ஓகே, அடுத்த நாள் ரிசல்ட் 445 643. அதில் முதற்கு 3 நம்பர்ஸ் 445 வச்சு அடுத்த நாளுக்கான ஆல் போர்டு என்ன ஆகுதுன்னு பார்க்கலாம்.
11 445 எஸ்ஏஎன் ஆப்ஷன் 205 போட்டு அடிக்கல. நமக்கு முதற்கூடிய நம்பர்ஸ் பார்த்தீங்கன்னா 2 அப்படின்னா 0 2 அல்லது 0 தான் நமக்கு கிடைச்சா அடுத்த நாளுக்கான ஆல் போர்டுக்கான நம்பர்ஸ் ஓகேவா. 11 445 வச்சு அடிக்க நமக்கு 2 அப்படின்னா 0 வந்து கிடச்சிருக்கு. இதில் 0 பார்த்தீங்கன்னா நமக்கு அடுத்த நாள் சி போர்டில் பாஸ் ஆயிருக்கு. ஓகே, அடுத்த நாள் ரிசல்ட் பார்த்தீங்கன்னா 819 960. அதில் முதற்கு 819 வச்சு நம்ம அடுத்த நாளுக்கான ஆல் போர்டு என்ன ஆகுதுன்னு பார்க்கலாம். 11 819 எஸ்ஏஎன் ஆப்ஷன் 205 போட்டு அடிக்கல. நமக்கு பார்த்தீங்கன்னா முதற்கூடிய நம்பர்ஸ் 8 அப்படின்னா 2 8 அல்லது 2 தான் நமக்கு கிடைச்சா அடுத்த நாளுக்கான ஆல் போர்டுக்கான நம்பர்ஸ். 819 வச்சுட்டு நமக்கு 8 அப்படின்னா 2ஆம் நம்பர் வந்து கிடச்சிருக்கு. இதில் 8ஆம் நம்பர் அடுத்த நாள் ஏ போர்டில் பாஸ் ஆயிருக்கு. ஓகே, அடுத்த நாள் ரிசல்ட் 219 851. அதில் முதற்கு 3 நம்பர்ஸ் 219 வச்சு நம்ம அடுத்த நாளுக்கான ஆல் போர்டு என்ன ஆகுதுன்னு பார்க்கலாம். 11 219 எஸ்ஏஎன் ஆப்ஷன் 205 போட்டு அடிக்கல. நமக்கு பார்த்தீங்கன்னா முதற்கூடிய நம்பர்ஸ் 6 அப்படின்னா 7 6 அல்லது 7 தான் நமக்கு கிடைச்சா அடுத்த நாளுக்கான ஆல் போர்டுக்கான நம்பர்ஸ் ஓகேவா. 219 வச்சு அடிக்கல. நமக்கு 6 அப்படின்னா 7ஆம் நம்பர் வந்து கிடச்சிருக்கு. எனக்கு தெரிஞ்சு இதில் 7ஆம் நம்பர் வரதுக்கு சான்சஸ் அதிகமாகவே இருக்குது. உங்கள் கணிப்பில் 7ஆம் நம்பர் வந்துச்சுன்னா ட்ரை பண்ணி பாருங்கள். 7ஆம் நம்பர் பார்த்தீங்கன்னா எனக்கு தெரிஞ்சு சி போர்டுக்கு அதிகபட்சமாக வரலாம். ஆனால் வீக்லி செட்டில் நம்ம கணிப்பில் அப்படி தான் வருது. உங்கள் கணிப்பில் 7ஆம் நம்பர் வந்துச்சுன்னா ட்ரை பண்ணி பாருங்கள். நம்ம சேனல் கமெண்ட் பண்ணுங்கள், மற்றவங்களுக்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். ஏன்னா ஆல் போர்டுக்கு பார்த்தீங்கன்னா 8 அப்படின்னா 2ஆம் நம்பர் வந்து எடுத்திருக்கோம். இதில் 8ஆம் நம்பர் வந்து மார்க் பண்ணி கொடுத்துருக்கேன். அடுத்தபடி நம்ம வந்து 6 அப்படின்னா 7ஆம் நம்பர் வந்து எடுத்திருக்கேன். இதில் 7ஆம் நம்பர் கொஞ்சம் ஸ்ட்ராங்காக வர மாதிரி இருக்குது. உங்கள் கணிப்பில் 2ஆம் நம்பர் 6ஆம் நம்பர் வந்தாலும் நீங்கள் வந்து ட்ரை பண்ணுங்க ஓகேவா. எனக்கு தெரிஞ்சு 8 மீண்டும் வரதுக்கு அதிகபட்சமான வாய்ப்பு இருக்குது. 1ஆம் நம்பருக்கும் கொஞ்சம் சான்சஸ் இருக்குது. வந்தாலும் எடுத்துங்க. அதான் ஏபிசிஎஸ்சி வந்து ஒரு 4 நம்பர்ஸ் வந்து மேட்ச் பண்ணி கொடுத்துருக்கோம். இதில் 87 78 86 68 27 72 26 62 நம்ம 4 நம்பர்ஸ் மேட்ச் பண்ணி கொடுத்துருவோம். உங்கள் கணிப்பில் அந்த நம்பர்ஸ் ஒத்து வந்துச்சுன்னா ட்ரை பண்ணி பாருங்கள் ஓகேவா. ஓகே மேடம், இன்றைக்கான பெஸ்ட்டு கமெண்ட்ஸ் வந்து பார்த்தலாம். இன்றைக்கான ரிசல்ட் பார்த்தீங்கன்னா 851. இதில் பார்த்தீங்கன்னா நம்ம வந்து இவர் பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து ஏ போர்டுக்கு வந்து 8ஆம் நம்பர் வந்து கொடுத்துருக்கோம். ஒரு சூப்பரான ஒரு வினிஸ் வந்து ஒரு சிங்கிள் நம்பர் வந்து கொடுத்துருக்கோம். ஒரு அருமையான வினிஷனு ஏ போர்டுக்கு 0வும் கொடுத்துருக்கப்பல சூப்பராக வந்து வினிஸ் கொடுத்துருக்கப்பல. அடுத்து பார்த்தீங்கன்னா இவர் பார்த்தீங்கன்னா வந்து ஏ போர்டுக்கு 4 பி போர்டுக்கு 1 சி போர்டுக்கு 5 கொடுத்துருக்கலாம். ஆனால் பி போர்டுக்கு 5 சி போர்டுக்கு 1 நம்பர் வந்து மாறி வச்சு கொஞ்சம் மேட்ச் பண்ணியிருந்தப்பனா ஒரு சூப்பரான வினிஸ் வந்து எடுத்துருக்கலாம். அடுத்தபடி இவர் பார்த்தீங்கன்னா செல்வராஜ் அவர் பார்த்தீங்கன்னா ஆல் போர்டுக்கு 8ஆம் நம்பர் வந்து சிங்கிள் நம்பர் கொடுத்துருக்கோம். ஒரு சூப்பரான ஒரு வினிஸ் வந்து கொடுத்துருக்கப்பல. அடுத்தபடியாக பார்த்தீங்கன்னா ராஜா குரு அவரும் பார்த்தீங்கன்னா 8 6 கொடுத்துருக்கோம். 8ஆம் நம்பர் பாஸ் ஆகிருக்கு. அடுத்தபடி பார்த்தீங்கன்னா இவரும் பார்த்தீங்கன்னா தமிழ் அவர் பார்த்தீங்கன்னா ஆல் போர்டுக்கு 6 1 கொடுத்துருக்கல. 1ஆம் நம்பர் சூப்பராக வினிஸ் வந்து கொடுத்துருக்கல. ராஜா அவரும் பார்த்தீங்கன்னா ஆல் போர்டுக்கு 1 9 கொடுத்துருக்கல. 1ஆம் நம்பர் வந்து சூப்பராக வந்து வினிஸ் வந்து கொடுத்துருக்கல. இன்றைக்கி பார்த்தீங்கன்னா 1ஆம் நம்பரும் 8ஆம் நம்பரும் வந்து மேக்ஸிமம் கொடுத்துருக்காங்க. அடுத்தபடி இவரும் பார்த்தீங்கன்னா 1ஆம் நம்பர் வந்து கொடுத்துருக்கல. கொஞ்சம் போர்டு மாதிரி இருந்துச்சு. அடுத்து இவரும் பார்த்தீங்கன்னா ஏ போர்டுக்கு 5 வச்சுட்டப்பல. அடுத்து இவர் பார்த்தீங்கன்னா பி போர்டுக்கு பார்த்தீங்கன்னா ஒரு 5ஆம் நம்பர் வந்து சூப்பராக வந்து வினிஸ் வந்து கொடுத்துருக்கல. 2லேயுமே 5ஆம் நம்பர் வச்சு கொடுத்துருக்கல. அடுத்து குமாரமுத்து அவர் பார்த்தீங்கன்னா ஆல் போர்டுக்கு 1 5 எடுத்துருக்கப்பல. இவர் பார்த்தீங்கன்னா 1ஆம் நம்பரும் பாஸ் ஆகிடுச்சு, 5ஆம் நம்பரும் பாஸ் ஆகிடுச்சு. பிசிஏ ஒரு வினிஸ் வந்து கொடுத்துட்டாப்புல 51 ஒரு சூப்பரான வினிஸ் வந்து கொடுத்துருக்காப்புல. அடுத்து பெருமாள் அவரும் பார்த்தீங்கன்னா ஆல் போர்டுக்கு 1 4 கொடுத்துருக்காப்புல. 1ஆம் நம்பர் பார்த்தீங்கன்னா ஒரு சூப்பரான வினிஸ். ஏபிபிசிக்கு ஒரு 81 வச்சுருந்தப்போ ஒரு சூப்பரான வினிஸ் எடுத்துருக்கோம். நம்ம பார்த்தா கொஞ்சம் மிஸ் பண்ணிட்டோம் வீடியோவில். நம்ம இன்னொரு இதில் கொடுத்துருந்தோம். ஆனால் பேட்டர்ன் கொஞ்சம் நிறைய வருது. கொஞ்சம் 2 3 நாளாக மிஸ் ஆகுனால நமக்கு பேட்டர்ன் நிறைய எடுக்கிற மாதிரி இருக்குது. அதனால தான் வந்து அதில் ஒன்று கொடுக்குற மாதிரி இருக்குது, இதில் ஒன்று கொடுக்குற மாதிரி இருக்குது. அதனால தான் கொஞ்சம் ஒரு மெத்தட் ஸ்ட்ராங்காக கிடச்சி நான் வந்து சொல்லி கொடுத்துருவேன். அதனால் கொஞ்சம் கன்ஃபியூஷனில் கொடுக்குற மாதிரி இருக்குது. இவரும் பார்த்தீங்கன்னா 1ஆம் நம்பர் தான் மேட்ச் பண்ணி கொடுத்துருக்காங்க. இப்போ நிறைய பேர் பார்த்தீங்கன்னா 8ஆம் நம்பர் 1ஆம் நம்பர் வந்து கொடுத்துருந்தாங்க. ஒரு சூப்பரான வினிஸ் வந்து கொடுத்துருந்தாங்க. பார்த்தீங்கன்னா இவரும் பார்த்தீங்கன்னா ஆல் போர்டு சிங்கிள் நம்பர் 1ஆம் நம்பர் வந்து கொடுத்துருக்கப்பல. ஒரு அருமையான வினிஸ் வந்து கொடுத்துருக்கப்பல. ஓகே மேடம், இன்றைக்கி பொறுத்த வரைக்கும் நம்ம சேனலில் நிறைய பேர் நல்லா கமெண்ட் பண்ணியிருந்தீங்க. ஒரு சூப்பரான வினிஸ் வந்து கொடுத்துருக்கீங்க. நம்ம வீடியோ லைக் பண்ணி வச்சுங்க, மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். மற்றவங்களுக்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். ஓகே மேடம், மீண்டும் நாளைக்கான சிறப்பான கசிங்களை சந்திப்போம். உங்கள் கணிப்பில் மேட்ச் ஆச்சுன்னா மட்டும் விளையாடுங்க, கொஞ்சம் கம்மியாக விளையாடுங்க.